ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கல்யாணிஸ் உலகம். இன்றைக்கி இந்த வீடியோவில் ஒரு சூப்பரான சைட் டிஷ் எக் பொடி மாஸ் செஞ்சு காமிக்க போகிறாங்க. இந்த எக் பொடி மாஸை சாம்பார், வத்தக்குழம்பு, ரசம், ஏன் நான்வெஜ் குழம்பான சிக்கன், மட்டன், ஃபிஷ் இப்படி எல்லா குழம்புக்குமே பார்த்திங்கன்னா ஒரு சூட்டபிளான சைட் டிஷ் தான் எக் பொடி மாஸ். ரொம்ப சூப்பராக இருக்கும். இப்போ வாங்க செய்யலாம். செய்கிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காமல் பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணி அதில் ஆல் ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க செய்யலாம். ஒரே ஒரு கேரட்டை துருவி வச்சுருக்கேன், 2 வெங்காயத்தை பொடி பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன், 4 பச்சை மிளகாவை நறுக்கி வச்சுருக்கேன், கருவேப்பிலையை எடுத்து வச்சுருக்கேன். இது எல்லாத்தையும் ரெடியாக எடுத்து வச்சுக்கலாங்க. 5 முட்டைக்கு 2 மீடியம் சைஸ் வெங்காயம், ஒரு பெரிய கேரட், பச்சை மிளகாய், கருவேப்பிலை, கடைசியாக தூவுறதுக்கு மிளகு, சீரகத்தூள், மஞ்சத்தூள், எண்ணெய், இது தாங்க தேவைப்படும். இது எல்லாத்தையும் ரெடியாக எடுத்து வச்சிட்டோன்னா 5 நிமிஷத்தில் செஞ்சிடலாம். இப்போ செய்ய ஸ்டார்ட் பண்ணலாமா? ஸ்டவ் ஆன் பண்ணிக்கலாம். ஒரு கடாய் வச்சுக்கலாங்க. கடாயில் எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் பார்த்திங்கன்னா சூடான பிறகு நம்ம டைரெக்டாக வெங்காயத்தை சேர்த்துக்க வேண்டியது தான். இதில் கடுகு, வெந்தயம் இப்படி எந்த ஐட்டமுமே சேர்க்க தேவையில்லை. வெங்காயம் சேர்த்துக்கலாம். வெங்காயம் பார்த்திங்கன்னா நல்லா வதங்கணும். நம்ம பார்த்திங்கன்னா முதல்ல லைட்டாக வெங்காயத்தை வதக்கிக்கலாம், அதுக்கப்புறமேட்டு பொறுமையாக வதக்கிக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா வெங்காயத்தை லைட்டாக வதக்கியாச்சு. இது கூட கொஞ்சமாக கறிவேப்பிலை சேர்த்துக்கலாம், பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம். இதுக்கப்புறமேட்டு தாங்க நம்ம நல்லா வதக்க போகிறோம். இதெல்லாம் சேர்த்த பிறகு பொறுமையாக நல்லா வதக்கிக்கணும். அதுக்கு முன்னாடி உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்து வதக்கிறப்ப நல்லா வதங்கிடும். வெங்காயம் வதங்கணும், ஆனால் பார்த்திங்கன்னா கருகிடக்கூடாது. முட்டை பொடி மாஸ்க்கு மைண்டில் வச்சுக்கோங்க, வெங்காயம் கருகவே கூடாது. இப்போ நல்லா வதங்கிடுச்சு. இது கூட துருவி வச்சுருக்க கேரட்டை சேர்த்துக்கலாம். கேரட்டையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். கேரட் வதங்கிறதுக்கு ரொம்பலாம் டைம் எடுக்காது. அதுவும் இல்லாமல் நம்ம துருவி தான் வச்சுருக்கோம், அதனால் டக்குன்னு பார்த்திங்கன்னா வதங்கிடும். இப்போ ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம். இப்போ மஞ்சத்தூள் எல்லா இடத்துலையும் படுற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ முட்டையை உடச்சி ஊற்றிக்கலாம். நான் 5 முட்டையை உடச்சி ஊற்றி செய்ய போகிறேங்க. நீங்கள் பார்த்திங்கன்னா எத்தனை முட்டை எடுக்கிறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி கேரட்டையும் வெங்காயத்தையும் சேர்த்துக்குங்க. இப்போ கேரட் சாப்பிடாத குழந்தைங்களுக்கு கூட நீங்கள் இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தீங்கன்னா அழகாக சாப்பிட்ருவாங்க. இது ஒரு டிப்ஸ். இந்த டிப்ஸை ஃபாலோ பண்ணிக்கிங்க. இப்போ எல்லா முட்டையும் உடச்சி ஊற்றியாச்சு. நல்லா மிக்ஸ் பண்ணிப்போம். முதல்ல இப்படி தாங்க இருக்கும். ஃப்ளேமை இப்போ மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கிங்க. கிளறிக்கிட்டே இருங்க, இல்லைன்னா முட்டை அடி பிடிக்கும். கைவிடாமல் அப்பப்போ கிளறி விடுங்க. பாருங்கள், இப்போ அப்படியே ஒரு மாதிரி குழைவாக இருக்கிற மாதிரி தான் இருக்கும். ஆனால் நம்ம கலரை திக்னஸ் கொடுத்துரும். நல்லா உதிரியாக பொடி பொடியாக வரணும். அந்த அளவுக்கு வர வரைக்கும் நம்ம கிளறி கொடுக்கலாம். நீங்கள் வீடியோவில் பார்த்துக்கிட்டே இருக்கீங்க பாருங்கள். கொஞ்சம் கொஞ்சமாக திக்காக ஆரம்பிக்கும். முதல்ல எவ்வளோ ஒரு மாதிரி குழைவாக இருந்தது, அதுக்கப்புறமேட்டு கொஞ்சம் கொஞ்சமாக கெட்டிப்பட ஆரம்பிக்குது பாருங்கள். ஒரு ஸ்டேஜுக்கு வரப்போ நல்லா உதிரியாக வரும். அந்த கண்டிஷனில் நம்ம மிளகு சீரகத்தை சேர்த்துட்டு இறக்கிடலாம். சூப்பரான முட்டை பொடி மாஸ் ரெடி ஆகிடும். இப்போ பாருங்கள், நான் சொன்ன அந்த பக்குவத்துக்கு வந்துருச்சு. எடுத்து நீங்கள் கரண்டியில் எடுத்திங்கன்னா அப்படியே உதிரியாக வரும். பாருங்கள், சூப்பராக பார்த்திங்கன்னா முட்டை பொடி மாஸ் ரெடி ஆகிடுச்சு. இப்போ கடைசியாக நம்ம இது கூட மிளகு சீரகத்தை பொடி பண்ணி சேர்த்துக்குங்க. ஒரு 1.5 ஸ்பூன் அளவுக்கு மிளகு எடுத்துக்குங்க, ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு சீரகம் எடுத்துக்குங்க. சாதாரண இடிக்கல்லில் போட்டு ஒன்றும் பாதியமாக நல்லா இடித்து எடுத்துக்குங்க. இடித்து எடுத்துகிட்டு இது கூட சேர்த்துட்டு லைட்டாக ஒரு 2 நிமிஷம் கிளறி எடுத்தோன்னா சூப்பரான எக் பொடி மாஸ் ரெடி. இப்போ நான் மிளகு சீரகத்தை சேர்த்துட்டேன் பாருங்கள். இப்போ மறுபடியும் நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். மிளகு சீரகம் சேர்த்து எக் பொடி மாஸ் செய்கிறப்ப அதனுடைய டேஸ்ட்டே வேறு லெவல் தாங்க. இப்போ சூப்பரான எக் பொடி மாஸ் ரெடி ஆகிடுச்சு. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த எக் பொடி மாஸை எது கூட வேணாலும் வச்சு சாப்பிட்லாம், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். பாருங்கள், இதில் கேரட் மட்டும்தான் கிடையாதுங்க, முட்டைகோஸ் சேர்க்கலாம், கேப்சிகம் சேர்க்கலாம். இந்த மாதிரி உங்கள் குழந்தைங்க எந்த காய்கறிகளில் சாப்பிட மாட்டேன்னு அடம் பிடிக்கிறாங்களோ அதெல்லாம் சேர்த்து இந்த எக் பொடி மாஸ் செஞ்சு கொடுத்துட்டிங்கன்னா அழகாக சாப்பிட்ருவாங்க. இதை ஃபாலோ பண்ணிக்கிங்க. காய்கறிகள் சாப்பிடாத குழந்தைங்கள் கூட அழகாக சாப்பிட்ருவாங்க. ஏன் சாப்பாடு சாப்பிடாத குழந்தைங்க கூட இந்த முட்டை பொடி மாஸில் கொஞ்சமாக வடித்த சாதத்தை சேர்த்து லைட்டாக கிளறி கொடுத்து
நெய் ஊற்றிட்டிங்கன்னா சூப்பராக சாப்பிட்டு முடிச்சிடுவாங்க. ட்ரை பண்ணி பார்த்து எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு சொல்லுங்கள். பாய்.